நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பண்ணலாம்? நேரா வாட்ச்மேன்ட்ட போய் விஷயத்த சொல்லி கதவு திறக்க சொல்லாமாடா. சாவி அவங்கிட்ட இல்லையே, அழகன் பாக்கெட்டுக்குள்ள போச்சு. ஆமாடா, அழகனுக்கு விஷயம் செஞ்சா அவ்வளவுதான், நம்ம சீட்டை கழிச்சிருவோம். அதுக்கு கண்ணன் அப்படி விட்டுட்டு போயிடலான்றியா? அப்படி சொல்ல சும்மா ஒரு 10 நிமிஷம் அவனை பயங்கரத்துல இருந்தா அப்படி பண்ணேன். ஆனா நடுவில் அழகன் வந்து ஆட்டத்தை கழிச்சிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய், ஏற்கனவே டென்ஷன் ஆகி நீ வேற பீதியை கலப்புற. டேய், பேசாம ஸ்டாலின் சார் கிட்ட விஷயத்த சொல்லிடலாமா? ஏய் வேணாண்டா. ஏன்டா வேணான்ற? இப்போதுனா சார் நம்மளை பத்தி நல்லதான் நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப போய் இதெல்லாம் பண்ணன்னு சொன்னா அப்புறமா நம்மள கெட்ட பசங்க நினைப்பாரா? சாரு தப்பா நினைச்சா கூட பரவாயில்லடா, அப்புறமா பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனா கண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மள யாருமே மன்னிக்க மாட்டாங்கடா. ஆமாண்டா, இப்ப தப்பு சின்னதா இருக்கு, இப்பவே பேசி சரி பண்ணா நல்லது. அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணது பெரிய தப்பாயிடும்டா. முதலடி பண்ணலாம் யாரும் ஐடியா கொடுத்தது? இப்ப இது யார் பண்ணன்னு கேக்குற? எல்லாரும் சேர்ந்து இதுன்னு பண்ணா. எல்லாரும்ன்ற? நான் சும்மா தானடா கூட வந்தேன். பாத்தியா, இப்பவே எஸ்கப்பா வரான். அப்படின்னு பார்த்தா நான் கூட தான்டா சும்மா வந்தேன். என்னடா எல்லாரும் பம்புறீங்க? நீங்க எதுனா கண்ணனை எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்ப பிரச்சனை இருந்ததும் எல்லாம் ஓடுறீங்க. ஏய், இப்ப பிரச்சனை நம்ம எல்லாம் யார் மாட்ட போறோன்னு இல்ல, ரூம்ல மாட்டி நிக்கிறவன எப்படி வெளில கொண்டு வரன்னு தான். இருட்ட ஆரம்பிச்ச பிறகு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல. அவனால தான் பார்க்க முடியாதேடா, அவனுக்கு ராத்திரி பகல் எல்லாம் ஒண்ணுதான்டா, பாவம். ஆமாண்டா, நம்ம கூட நம்பிக்கையா வந்தான்ல, நம்ம தான் ஏமாத்திட்டோம். ச்சே, அந்த பையனை போய் இப்படி பண்ணிட்டேமேடா. ஏன்டா இப்படி பண்ண? என்னது? இல்லடா, நாங்க சொல்லியிருந்தா கூட நீ யோசிக்க வேணாமா? இப்ப யோசிச்சா பாவமா இருக்குடா. தெரிஞ்சிச்சுடா, நல்லா தெரிஞ்சிச்சு. யார் மாட்டினாலும் என் பேரை தான் சொல்ல போறீங்க, அதுக்கு நானே போய் உண்மையை ஒத்துக்கிறேன். நீ எதடா சனி நேத்துக்கு பெண்ணில போட்டுக்கிற? வேற என்ன பண்றது? எல்லா கண்ணப்பாவும் சொல்லிட்டு இருந்தா யாருதான் கோவம் வராதான். அவனை பார்த்து அவனுக்கு பாவமா இல்லையா? இப்ப நினைச்சா பாவமா தான் இருக்குது. நம்ம தானே அவனை நல்லா பாத்துக்கணும். அன்னைக்கு கூட அவனை அவளை போட்டு கொடுக்கலடா. நல்ல பையன்டா, நம்ம தான் ரொம்ப பேட் பாய்ஸ். எல்லாம் இப்ப சொல்லுங்கடா. சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பேசாம கல் எடுத்து பூட்டு வச்சிடலாமா? அது எப்படா பூட்டா உடைப்ப? அதெல்லாம் சரியா வராது. அழகனுக்கு தெரியக்கூடாது, ஆனா அழகனுக்கு தெரியாம சாவி வாங்கணும், முடியுமா அது? ஏற்கனவே அழகா நம்மள சந்தேகமா பார்த்துன்னு போனாரு, நம்ம போய் என்ன சொன்னாலும் சரியா வராது, நம்பவே மாட்டாரா. இப்ப என்னடா பண்றது? நீங்களாம் விட்டு போங்க, நான் மட்டும் அழகனை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்து நான் தான் பண்ணேன்னு தப்ப ஒத்துக்கிட்டு வந்துடுறேன்டா. ஒத்துக்கிட்டா கண்ணா வெளியே வந்துடும்ல. கண்ணை வெளியே வந்துருவான், ஆனா நீ ஸ்கூல் விட்டு வெளியே போயிடுவ, பரவாயில்லையா? நான் பண்ண பரவாயில்லடா, நீங்க ஏற மாட்டீங்களே. கண்ணை வெளியே வந்ததுக்கு அப்புறம் யார் பண்ணான்னு கேட்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் பேர் தானே சொல்லுவான். அப்ப என்ன பண்ணுவ? ஆனா ஆமால, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. கண்ணனை நம்ம தான் கூட்டு போகணும்னு அது கண்ணனுக்கும் தெரியும். மொத்தமா நம்ம எல்லாரையும் அழகம் பார்த்துருக்காரு. பிரச்சனைன்னு வந்தா நம்ம தப்பிக்கவே முடியாது. முதல்ல கண்ணனை சேஃபா வெளியே கொண்டு வருவோம், அப்புறமா மன்னிப்பு கேட்கலாம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்ப? கண்ணன் கிட்டதான். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன் சீட்டு கிளியாம இருக்குமா? சரி, அப்போ அழகிட்ட மன்னிப்பு கேட்போம். அழகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஸ்டாலின் சார் கிட்டே மன்னிப்பு கேட்டலாம். ஆமாண்டா, அதான் சரி. சரி, அப்ப சாரிட்ட மன்னிப்பு கேட்டலாம். என்னடா கிருமி? நான் கேட்டுதான் ஆகணுமா? ஏய் போடா. சரி சரி, கேக்குறேன். எது பண்ணாலும் லேட் பண்ணா பண்ணலாம்டா. சரி வாங்கடா போலாம். ஏய், ஏன் எந்த நேரத்துல ஓடி வரீங்க? சார், உங்களை பார்க்க தான் சார் வீட்டுக்கு வந்தோம். வாங்கடா, வாங்க
வாயா வா வா வானரப்படையோட வந்துட்டியா? உன்னைத்தான் ராசா தேடிக்கிட்டு இருந்தோம். நீயே வந்து சரண்டர் ஆயிட்ட. தண்ணி வேணுமா கண்ணா? வேணாம் தாத்தா. என்னையா எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? உன் சிஷ்யங்க எதுவும் சொல்லலையா? சார் இருப்பா. என்னன்னு சொல்லுங்க சார். யோ நடிக்காதயா. உன் சிஷ்யங்க சொல்லித்தானே நீ ஓடோடி வந்திருக்க. என்னையா முறைக்கிற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ முறைச்ச நாங்க பயந்துருவோமா? யோ உன் கண்ணு ரெண்டையும் புடுங்கி காக்காய்க்கு போட்டுருவேன், ஜாக்கிரதை. யோ என்னையா முறைக்கிற? நீ தேடிக்காரனா நான் திருவள்ளிக்காரையா? பொழந்துருவேன், ஜாக்கிரதை. உன் பயலுக்கு தப்பு பண்றப்பவே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. நீ எப்பேற்பட்ட சூடு பார்த்தியா இருப்ப? சார் யார் என்ன தப்பு பண்ணாங்க? அட இது ஆஸ்கார் வாங்குற நடிப்புடாய் சாமி. என்ன கேட கிறுக்குன்னு நினைச்சியா? அந்த கண்ணு தெரியாத பயல உன் பசங்க மாடியில ரூம்ல போட்டு பூட்டி இருக்கிறாங்க. சாவி என் கையில மாட்டிக்கிச்சு. அவன் கத்தி கதறி தட்டி முட்டி அழுது இருக்கான். அவன் அழுது சத்தம் கேட்ட வாட்ச்மேன் பதறி போய் என்ன கூப்பிட வந்தான். ராத்திரி நேரம் கூட பார்க்காம நான் ஓடோடி வந்து கதவை திறந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தேங்க்ஸ் வேற. நான் மட்டும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தேனா அவன் கதி என்ன இருக்குமோ? யோ அவன் ஒரு சின்ன பையன்யா. அவன் ஒண்ணு நீ வளர்க்கிற மீனோ கிளியோ கிடையாது. ஒண்ணு செத்து போச்சுன்னா இன்னொரு ஜோடி வாங்கி தொட்டில விடுறதுக்கு. இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இது மாதிரி பசங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்க வேண்டாம், நம்மளால பாத்துக்க முடியாதுன்னு. கேட்டியா நீ? இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ பெரிய இதுன்னு காட்டிக்கிறதுக்கு இந்த சின்ன பையன் தான் உனக்கு கிடைச்சானா? அப்படி எல்லாம் இல்ல சார். கண்ணு தெரியாத பையல நீ நல்லா பாத்துக்கிறன்னு எல்லாரும் உன்னை புகழணும். அதுக்கு தானே இவனை கிளாஸ்ல சேர்த்த. இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா உன்னை உள்ள தூக்கி போட்டிருப்பேன். சார் நாங்க தான் சார். டேய் வாய் முறை. யோ அவனை மயம் முடிச்சோம்னா எல்லாம் சரியா போச்சா? எனக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? அவனுக்கு 5 பேர் நாளைக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து டிசி வாங்கிட்டு போக வேண்டியதான். சார் யோ என்னையா சவுண்ட் விடுற? அவனுக்கு கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். சார் தம்பி பேசிக்கிட்டு இருக்கல்ல, இருப்பா. சார் தப்பு பூரா என் மேலதான் சார். அப்ப அவனுங்க பண்ண பாவத்துக்கு நீ சிலுவை சுமக்கிறன்றியா? அதெல்லாம் நடக்காது. முதல்ல அவனுங்க வெளியே போக வேண்டியதா. உனக்கு அப்புறம் வைக்கிறடே ஆப்பு. சார் சொல்லு தம்பி. நான் கொஞ்சம் பேசலாமா? என்னப்பா என்ன பேசணும் சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கொஞ்சம் பேசலாமா? என்னப்பா என்ன பேசணும் சொல்லு. இவங்க மேல தப்பில்ல சார். என்னையா சொல்றான் இவன்? ஆமா சார், நாங்க ஸ்கூல் முடிஞ்சதும் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தோம். மேல போக கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் தான் சார் கண்டுபிடிக்க முடியாத இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கலான்னு மாடிக்கு போனேன். நான் தான் சார் போனேன், அவங்க எதுவுமே பண்ணல. அப்ப கதவை பூட்டினது? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ யாரோ மேல வந்து கதவை பூட்டினாங்க. நான் யாரோ விளையாட்டுக்கு பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறமா பார்த்தா கதவு பூட்டிக்கிச்சு சார். அப்ப இவனுக்கு பண்ணல? இல்ல சார். இதத்தான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன். ஆமா சார். ஏன் இவனுங்க பண்ணிருக்க கூடாது? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சார். இவங்க எதுக்கு சார் என்ன உள்ள வச்சு பூட்டணும்? சார் உங்க பேரனை கூட்டு போங்க. வரேன். போங்க. வரேன் ஸ்டாலின் சார். வாங்க சார். பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நடத்துறேன்னு. இந்த பக்கம் ஒரு 26 மரம், அந்த பக்கம் ஒரு 26. குட் மார்னிங் சார். என்ன சார் கையெல்லாம் ஆட்டி ஏதோ யோசனைங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்கூல் மொத்தத்தையும் இடிச்சிட்டு ஒரு 100-150 தென்னை மரம் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சார்? பிள்ளைய பெத்தா கண்ணீர்,
தென்னைய வச்ச இளநீர்னு கேள்விப்பட்டது இல்லையா? காலையிலேயே சார் ரொம்ப சூப்பரான மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன குருவி நக்கலா? கோச்சிக்காதீங்க சார். இந்த பில்டிங் அடிக்கிறது தடை மரம் வைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். முதல்ல கிரவுண்ட்ல இருக்கிற சேர் சகதி எல்லாம் அப்புறம் பார்த்தனா நல்லா இருக்கும். ஓ அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வாயை மூடு. ஆமா உங்களோட வண்டியில ஒரு பேசஞ்சர் ஒருத்தன் தொத்திட்டு வருவானே, எங்கே அவன்? அவரு முனையிலேயே இறங்கிட்டார் சார். என்ன புகை போடுறாரா? ஐயோ அந்த கெட்ட பழக்கலாம் அவரு கிடையாது சார். ஐயோவா, அவனை சொன்ன அப்படியே பதற சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். நல்லா ஊதுறையா அவனுக்கு ஒத்து. நானும் அவன் மாட்டுவான் ஆப்படிக்கலான்னு பாக்குறேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான்யா. ஆமால, டிஓ இன்ஸ்பெக்ஷன்ல அவனை போட்டு தள்ளி இருக்கணும். அந்த டிஓ ஒரு டாண்டா தலையா, அவனை பாராட்டிட்டு போயிட்டான். ஆமா சார். வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்கான் மனசுல. சாச்சா அப்படியெல்லாம் இல்ல சார். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை அப்படி இருக்கலாம்னு கூட தோணுது சார். ஒழுங்கா மூடிட்டு இருந்தா அவனுக்கு நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யாருக்கு சார்? போய் புரிஞ்சிச்சு சார். சொல்லிடுற அவர்கிட்ட. 4-5 தடவை அவன் ஜஸ்ட் மிஸ். தர்மத்தின் வாழ்வு தன்னை சுதுக்கவும், ஆனாலும் கடைசியில தர்மமே வெல்லும் சார். பாப்போம் பாப்போம். ஸ்டாலின் வாயாங்க, வாயான்றல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார் பசங்க தப்பு தப்பா பண்ணிட்டே போவாங்க, நீ அதை மூடி மறைச்சா என்னையா அர்த்தம்? அப்படி இல்லை சார். என்னையா நொப்படி இல்ல? கண்ணனை கண்டு தெரியாத பையனு கூட பார்க்காம ரூம்ல போட்டு பூட்டி இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? சார் அதோட சீரியஸ்னஸ் தெரியாம ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க. என்னையா விளையாட்டு? அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துன்னா அவங்க திருப்பி கொடுப்பாங்களா? இல்ல சார். நியாயமா பார்த்தா அவங்க 5 பேருக்கு டிசி கொடுத்து அனுப்பியிருக்கணும். சார் அதான் அவங்க தப்பு ஒத்துக்கிட்டு அவங்களே வந்து என்கிட்ட சாரி கேட்டாங்களே சார். ஒத்துக்கிட்டா சரியா போச்சா? கொன்னுட்டு சாரி சொன்னா என்னையா அர்த்தம்? சார் சும்மா சொல்ற சாரிக்கும் நிஜமாவே வருத்தப்பட்டு சொல்ற சாரிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு சார். வருத்தப்பட்டு சாரி சொல்றவங்க அந்த தப்பை திரும்ப ஒருபோதும் செய்ய மாட்டாங்க சார். நீ யாரையா அவங்கள மன்னிக்கிறதுக்கு? பர்பஸா தானையா கன்னட ரூம்ல போட்டு அடைச்சிருக்காங்க. ஆமா சார். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் பேச்சு இல்லையா? அவனுக்கு பண்ண தப்பா இல்லையா? தப்பு தான். அப்ப அதுக்கு தண்டனை உண்டா இல்லையா? தண்டனை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மன்னிச்சிடலாம் சார். எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு. அவனுக்கு 5 பேருக்கும் டிசி கொடுத்து அனுப்ப போறேன். எதுக்கு சார்? எதுக்கா? ஆமா சார். ஏன் அவங்களுக்கு டிசி கொடுக்கணுன்றேன்? யோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. யா என்ன சார் தப்பு பண்ணாங்க? நீ கூட அவங்க பண்ண தப்பு தான் ஒத்துக்கிட்டியே. நான் எப்ப சார் ஒத்துக்கிட்டேன்? யோ குருவி, இவன் சொன்னானா இல்லையா? சார் நானே இப்பதான் வந்து நிக்கிறேன், என்ன வந்து கேக்குறீங்க? கிளம்பிட்டாடுங்க ஐயா, கிளம்பிட்டாடுங்க. அப்போ அந்த பசங்க கண்ணனை உள்ள வச்சு பூட்டல. அதுதான் கண்ணனே இல்லைன்னு சொல்லிட்டானே சார். ஓஹோ, கண்ணனா? யார் சார் அது? ஓய் நீ அங்க இருந்தே ஆரம்பிக்கிறியா? கண்ணன்னா யார் சார்? இந்த புல்லாங்குழல் எல்லாம் வச்சுக்கிட்டு வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிடுவானே அவன் தான். சரிங்க சரிங்க, தப்பு பண்றவனை மன்னிச்சுக்கிட்டே இருங்க. நானும் எவ்வளவுதான் மன்னிக்கிறீங்கன்னு பாக்குறேன். சார் மன்னிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு அவ்வளவுன்னு அளவெல்லாம் கிடையாது சார். எவ்வளவு வேணாலும் மன்னிக்கலாம். ஏன் தப்பு பண்றவங்க திருந்துற வரைக்கும் கூட மன்னிக்கலாம், தப்பு இல்ல. யோ தண்டனை கொடுத்தாதாயா திரும்ப தப்பு நடக்காம இருக்கும். மனச்சாட்சி உறுத்துறதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லை சார். உன்னால தான் அவங்க உருப்படாம போக போறாங்க பாரு. என்ன சார் அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? பசங்களுக்கு இன்னும் கூட ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கணும் சார். எல்லாம் சரியாயிடும் சார். பசங்க இப்பதானே 7வது படிக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணனை பார்க்கணுமே. எவ்வளவு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டான். ஆமா சார். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க சார். சரிங்க சார். ஏய் சார் பரவாயில்ல, உட்காரு. பரவாயில்ல சார். உட்காரு கண்ணா. அப்போ நீங்களும் உட்காருங்க சார். சரி. சாப்பிட்டியா? நீங்க இன்னும் உட்காரலையே சார். சரி உட்காந்துட்டேன். இப்போ சொல்லி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சார். சரி நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு வந்துட்ட? இல்ல சார்,
காலையில இந்த பரவசத்தெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் சார். ம் சொல்லுங்க சார். என்ன ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல யோசிக்கிறீங்க சார். கண்ணா பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்லை இதெல்லாம் உன்னால் புரிஞ்சுக்கிற முடியுதா? முடியும் சார், என்னால பார்க்க தான் சார் முடியாது. ஆனா உங்க குரலை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிடுவேன் சார். சாரி கண்ணா. எதுக்கு சார்? நேற்று பசங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு தான். அதுக்கு நீங்க ஏன் சார் சாரி சொல்றீங்க? இல்லை கண்ணா, நீ இந்த ஸ்கூலுக்கு வர்றப்ப உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்ட்டு உங்கள் தாத்தாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க வருத்தப்படாதீங்க. உன் சத்தம் கேட்டு வாட்ச்மேன் வந்து கதவை திறக்கலண்டா என்ன ஆயிருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் சத்தம் கேட்டு வாட்ச்மேன் வந்து கதவை திறக்கலண்டா என்ன ஆயிருக்கு? நீங்க தான் வந்துட்டீங்களே சார். அண்ணா நிஜமாவே உன்னை உள்ள வச்சு பூட்டின பசங்க மேல உனக்கு கோபமே இல்லையா? சொல்லுங்கண்ணா. இல்ல சார். நிஜமாவா? ஆமா சார். ஏன் ஏன் கோபமே வரல? என்னோட அப்பாவும் அம்மாவுமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மேலேயே எனக்கு கோவம் வரல. இவங்க மேல எப்படி சார் வரும்? கண்ணா என்னப்பா சொல்ற? ஆமா சார், இந்த குருட்டு பையனை அவங்க பையன் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சாம். அதனாலதான் சார் என்னை விட்டு போயிட்டாங்க. தாத்தா தான் சொன்னாரு. எனக்கு கோவம் வரல சார், அவங்கள நினைச்சு ரொம்ப பாவமா இருந்துச்சு. எனக்கு கண்ணு தெரியலன்னு என்னை விட அவங்களுக்கு தான் சார் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சார் போயிட்டாங்க. பார்வை இல்லாதவன்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் கொஞ்சம் பரியாசம் தான் சார். என் பென்சிலை திருடுவாங்க, தலையிலே தட்டுவாங்க, வேற மாதிரி எல்லாம் கூட அவமானப்படுத்துவாங்க சார். ஆனா அவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல சார். சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு சார். உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இருந்துச்சு சார், அப்புறமா பழகிடுச்சு சார். எப்படி? பாதி விஷயம்தான் நான் பாக்குறதே இல்லையே சார். என் மேல யாராவது பரிதாபப்பட்டாதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு இப்படி பண்றது எவ்வளவோ பரவாயில்ல சார். என்னையும் அவங்கள மாதிரி நினைச்சு தானே சார் இப்படி எல்லாம் பண்றாங்க. அதை நினைச்சு நானே சந்தோஷப்படுவேன் சார். இல்லைங்கண்ணா, நீ தப்பு பண்ண பசங்களை காட்டி கொடுக்காதது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் இந்த வயசுலேயே நீ இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறேன்டா, ரொம்ப பெரிய விஷயந்தான். உண்மையை சொல்லணுண்டா, உன்னை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருப்ப. சரி, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி கைபாமு, மின்னல், கிருமி இவங்கெல்லாம் வந்து மோசமான பசங்க இல்லை. அவங்களோட பழக பழக நீயே அதை தெரிஞ்சுக்குவ. இன்னும் கொஞ்ச நாளையில் நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கூலோட ஹீரோக்கள் ஆக போகிறீங்க, பாருங்க. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எதுக்கு? இப்படி ஒரு நல்ல சார் கிடைப்பாருன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கல சார். அப்புறம் கண்ணா சார், நான் வேணா உங்கள் அப்பா அம்மாகிட்ட பேசி பார்க்கவா? வேணாம் சார். ஏன்? வேணாம் சார். இல்லை, அவங்களோட உனக்கு தேவையில்லை சார். சார் பெல் அடிச்சிட்டாங்க, கிளம்பலாமா? வா.